மதுரை மாவட்ட நிதி நிலைமையை பொறுத்து அந்த இது பாஸ்புக் கொடுங்க. நம்ம வந்து அந்த 5000 கொடுத்துக்கிட்டு இருந்தோம் எஃபிஎஃப்க்கு. அதை வந்து 10,000 ஆக்கியிருக்கோம். 25வது வருஷத்துலேருந்தே 10,000 ஆக்கிட்டோம். அதுக்காக 1000 ரூபாய் டொனேஷன் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 2000 ரூபாயாக ஆகும். அதில் நிறைய பேர் கொடுக்காதவங்க கொஞ்சம் கொடுத்துருங்க. வந்தவங்கள்லாம் நியமாக எல்லாருமே கொடுத்துருப்பீங்க. வராதவர்கள், மீட்டிங் வராதவர்கள் தான் கொடுக்கல. அந்த இதில் வகையில் நாம் வந்து ஏற்கனவே ஒரு 2 லட்ச ரூபா போட்டிருந்தோம். இப்போ ரெனிவல் டைம் வந்துச்சு. அதனால் ஒரு 50 ரூபாயை நம்ம ஜென்ரல் ஃபண்ட்லேருந்து எடுத்து போட்டு 2.5 லட்சமாக போட்டு இந்த இது ரெனிவல் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம எஃபிஎஃப் ஃபிக்ஸட் டெபாசிட்டு இதில் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் 6.59. அதுதான் வந்து கொடுக்க முடியும்ட்டாங்க. ஏன்னா வந்து அசோசியேஷனுக்கெல்லாம் வந்து இது சீனியர் சிட்டிசன் இதை அவைல் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த வகையில் வந்து மெச்சூரிட்டி வேல்யூ, மெச்சூரிட்டி டைம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இல்லை 8.5 எல்லாம் அதெல்லாம் அந்த காலம். இப்போ 7.5 ஆமாம் ஆமாம் அப்படித்தான். 2,18,000 68,000 2,50,000 போடுறோம். 18,000 தான் அது. ஸோ 2,68,747 ரூபா மெச்சூரிட்டி டேட்டில் இந்த எஃப்டி வந்து முதிர்வடைகிறது. ஸோ இதுதான் நம்ம ஃபைனான்ஷியல் பொசிஷன். அது போக நம்ம வந்து இது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது. அது நம்ம பார்த்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆமாப்பா 50,000 ரூபா ஓ இன்ட்ரெஸ்டோட சேர்த்து அதை கழிக்கிறீங்களோ? ரைட். ஏற்கனவே 2 lakhs டெபாசிட் பண்ணோம். அதுக்கு வந்து 33 ரூபா 200 days நம்ம ரினியூல் பண்ணிட்டே வந்தோம். அதுல 33,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வந்தது. 2.33 வந்தது. அந்த ஸ்கீம் க்ளோஸ் பண்ணனால 2.33 போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்பில இருந்து 17,000 ரூபாயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 250. நான் 50ன்ட்டேன். ரைட். 17,000 தான் ஆக்சுவலாக வந்து எப்படி? ஆமாம், நான் ரெடி. அதனால் 15 வேண்டாம் அப்படின்னு 14 போட்டிருக்கோம். சொல்லுங்க. கூட்டத்தில் கலந்துக்கிட்ட அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறாரு. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லோரும் ஹாட் டாபிக்காவது இப்போ இருக்கிறதே வந்து NHIS தான். இதில் வந்து ஏற்கனவே கிளைம் கொடுத்துருப்பீங்க இல்லையா? கிளைம் கொடுத்து சிலருக்கு செட்டில் ஆகாமல் இருக்கும். அதை வந்து 30,000க்குள்ளே செட்டில் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக்ட் எம்பவர்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து சுசிலம்பட்டியில் தான் அதுக்கு முக்கியமான ஆஃபீஸர் இருக்கிறாரு. அதை வந்து ஒவ்வொருத்தரும் 35 கொடுத்தவங்களுக்கு இத்தனாந்தேதிக்குள்ளே முடிங்க, 36 கொடுத்தவங்களுக்கு இத்தனாந்தேதி முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட்லேருந்தே ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. வச்சுங்களா? அடுத்தாப்பில் NHISக்கு வந்து அப்ஜெக்ஷன் வந்து இப்போ தலைவர் சொன்னாங்க, செக்ரட்டரி எல்லாமே சொன்னாங்க, ஆட்சேபனை பண்ணணும் அப்படிங்கிறதா. ஏற்கனவே ஆட்சேபனை பண்ணிட்டு தான் கம்யூனிகேஷன்லாம் அனுப்பிச்சிருந்துருக்குறோம். எங்கள் சங்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆட்சேபனை வந்து ஒரு பெட்டிஷனாகவே கொடுத்துருங்க. இண்டிவிஜுவலாக தனித்தனியாக ஒரு பெட்டிஷனாக கொடுத்து ஒவ்வொரு பென்ஷனர் ஆஸ் வெல் அஸ் வந்து ஃபேமிலி பென்ஷனர் தனியாகவே ஒரு ஆட்சேபனை மனுவாக கொடுங்க அப்படிங்கிறதா ஒரு கம்யூனிகேஷனே அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு லெட்டரை போட்டு என்ன மாதிரியில் நீங்கள் ஆட்சேபனை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் கம்யூனிகேட் பண்ணி இதை ஒவ்வொரு பென்ஷனர்ட்டையும் வாங்கி டூப்ளிகேட்டில் வாங்கி ஒரு பென்ஷனர் வந்து ஒரு காப்பியை வந்து டைரெக்டாக அவர் எங்கே சப்ட்ரெஷரியா இல்லை டிஸ்ட்ரிக்ட் பென்ஷன் வாங்குறாரோ அந்த அங்கே அனுப்பிச்சிட வேண்டியது. இன்னொரு காப்பியை வந்து அந்த சங்கத்துக்கு கொடுத்துட்டு சங்கத்து மூலமாக மாவட்டத்துக்கு அனுப்பிச்சிட வேண்டியது. இது இன்டர்ன் வந்து இப்போ 3 சங்கம் இருக்குது, திருமங்கலம், வாடிப்பட்டி, மதுரை மாநகர்னா. இப்போ நாங்களாம் அன்றைக்கி பெட்டிஷன் கொடுத்தோம். அவர் நடராஜனை வாங்கி வச்சு நம்ம மொத்தமாக ஒரு கவரிங் லெட்டர் வச்சு ட்ரெஷரிக்கு அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு வைங்களேன். அதில் என்ன வாசகம்னா கடுமையான வாசகம்லாம் போட்டிருக்கிறாங்க. தலை கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? ஆமாம் ஆமாம்.
இந்த இருக்கு சத்தமாக வாசி. மீட்டிங்ல ஆமாம், இது வந்து நம்ம ஏற்கனவே இதுக்கு அனுப்பியிருக்கோம்ல, அது வேறு இது வேறு. அது வேறையா? அது வேறு. நம்ம அனுப்புறது ஏற்கனவே அது வேறு அதுக்கெல்லாம் அவங்க அப்ஜெக்ட் அவங்க வந்து இது பண்ணல, கேன்சல் பண்ணல. நாங்கள் வந்து இது சம்மந்தமாக 22/3/2026 வந்து திருச்சியில் ஒரு கான்ஃபரன்ஸே போட்டிருந்தாங்க. முக்கியமான ஆட்களெல்லாம் கூப்பிட்டு இது பற்றி என்ன செய்ய வச்சுக்கிறதா வேணாங்கிறதா நெகட்டிவ் தாட்ஸ் தான் எல்லாருமே சொன்னாங்க. லாயர்ஸு, முக்கியமான அங்கே உள்ள திருச்சியில் உள்ள முக்கியமான டாக்டர்ஸு, அப்புறம் பழைய மாநில தலைவர் ஷாகுல் வந்து இங்கே இருக்கிற அவரெல்லாம் வந்து பேசினார். அவரோட பையன் வந்து லாயராக இருக்கார் போல நம்ம ஹைகோர்ட்டில். அதனால் அவர் மூலமாக சில கேசஸ் வந்து தீர்வு கண்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் தீர்மானம்லாம் போட்டு கடைசியில் 20/6க்குள்ளே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சங்கத்திலேருந்து வாங்கி அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு ஃபார்மெட் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதுபுறம் அந்த ஆட்சேப மனுக்களை பூரா வாங்கி நாங்கள் வந்து 20/6க்குள்ளேயே நம்ம மாநில மையத்துக்கு, அதாவது நிதித்துறை செயலாளருக்கு அனுப்பிச்சு சொல்லியிருந்தாங்க. அதை அனுப்பிச்சிட்டு காப்பி வந்து எத்தனை அனுப்பிச்சிருக்கீங்க என்னங்கிறது எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு மாநில மையம் சொல்லியிருந்தாங்கன்னா அதை அனுப்பிச்சிருந்தோம். அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஜிஓ போட்டாங்க. 24/6 தான் ஜிஓ நம்பர் வந்து 123 ஃபேன்சி நம்பர் போட்டிருக்காங்க. 123 டேட்டட் 24/6/2026 தான் ஜிஓ வந்திருக்குங்க. இந்த ஜிஓ இஷ்யூ பண்ண பிறகு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னடா நம்ம இதை கன்சிடர் பண்ணலை, எல்லா சங்கமும் போராடிக்கிட்டு தான் இருக்குது. ஆமாம், எதையுமே கன்சிடர் பண்ணவும் இல்லை. அது நம்ம சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த வாசகம்லாம் கொஞ்சம் இதை நீங்கள் எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணி பென்ஷனர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் யாராருக்கெல்லாம் இதை கொடுக்க முடியுமோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்து 2 காப்பியாக எடுக்க சொல்லி, ஒரு காப்பி வந்து அவங்களே டைரெக்டாக எங்கே பென்ஷன் வாங்குறாங்களோ அந்த சப் ட்ரெஷரிக்கோ டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரிக்கோ அனுப்பிச்சு போட்டு, ஒரு காப்பியை வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஆதார கிளையில் கொடுத்து மாவட்ட மையத்துக்கு அனுப்பிச்சிருங்க அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் டிசைன் பண்ணியிருக்காங்க. சார் படிங்க அந்த ஃபார்ம் சார். அனுப்புனர் வந்து பென்ஷன்தாரர். நம்ம கையில் இல்லை, கையில் வச்சுட்டு படிக்கிறது கஷ்டம். இது பாக்கெட் ஈஸி. அனுப்புறது வந்து பென்ஷன்தாரர். பெறுநர் வந்து சப் சென்டராக இருந்தால் உதவி கருவூல அலுவலர், டிஸ்ட்ரிக்ட் சென்டராக இருந்தால் மாவட்ட கருவூல அலுவலர். அவருக்கு என்ன எழுதுறோம்னா, அன்புடையீர் வணக்கம். மருத்துவ காப்பீட்டு திட்டம் 2026 ஜூலை மாதம் சந்தா தொகை பிடித்தம் செய்வது சம்பந்தமாக பார்வை அரசாணை எண் 123 நிதி H1 துறை 24/6/2026 மருத்துவ காப்பீட்டு திட்டம் 2026 குறித்து பார்வையில் காணும் அரசாணையில் ஆணைகள் மற்றும் அறிவுரைகள் வெளியிடப்பட்டுள்ளன. இத்திட்டம் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனம் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. அனைத்து ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களிடம் சந்தா தொகை 644 கட்டாய பிடித்தம் செய்யப்படுகிறது. ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களிடம் விருப்பம் ஏதும் கோரப்படவோ எங்களுக்கு விருப்பம் இல்லையெனில் நாங்கள் இத்திட்டத்திலிருந்து வெளியேறவோ அனுமதி ஏதும் வழங்கப்படாமல் அரசு ஆணைகள் வெளியிடப்பட்டுள்ளது. எந்த ஒரு ஓய்வூதியர்களின் பொதுச்சங்கங்களிடமும் பேச்சுவார்த்தையோ கலந்தாலோசனையோ செய்யாமல், சங்கங்கள் அளித்த முன்மொழிவுகளை பரிசீலனை செய்யாமல் அரசு ஆணைகள் வெளியிடப்பட்டுள்ளது. எங்கள் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் நடத்திய கோரிக்கை மனு இயக்க வேண்டுகோள்கள் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளன. இது மிகவும் வேதனை அளிக்கிறது. எனவே இது சம்பந்தமாக எனது பின்வரும் வேண்டுகோளை பரிசீலனை செய்ய வேண்டுகிறேன். 1. எனது ஜூலை மாத ஓய்வூதியத்தில் இருந்து சந்தா தொகையாக ரூபாய் 644 பிடித்தம் செய்வதை முற்றிலும் எதிர்க்கிறேன். பிடித்தம் செய்யக்கூடாது எனவும் வேண்டிக் கொள்கிறேன். 2. என் வேண்டுகோளை மீறி அவ்வாறு பிடித்தம் செய்தால் உதவி கருவூல அலுவலர் அல்லது மாவட்ட கருவூல அலுவலர் அல்லது ஓய்வூதியம் வழங்கு அலுவலர் என்ற வகையில் தங்கள் மீது தனிப்பட்ட முறையில் சிவில் வழக்கு தொடர வேண்டிய நிலை ஏற்படும் என தெரிவித்துக் கொள்கிறேன். எனது வேண்டுகோள் மற்றும் ஆட்சேபனையை கனிவுடன் பரிசீலனை செய்ய வேண்டுகிறேன். தங்கள் உண்மையிலும் நம்ம கையெழுத்து போட்டு அனுப்புகிறோம். வேடு வந்து அரட்டுற மாதிரி இருக்கு. அப்படின்னா தானே சார் கேட்குறாங்க. எப்போ வேண்டுகோள் வைக்கிறேன்னா எவன் கேட்குறேன், இப்படி போட்டால் தானே பயப்படும். என்ன வாசம் நல்லா தானே இருக்கு. அதான் சார் இண்டிவிஜுவல் ஒரு அதிகாரி பேர்ல அபிஷியல் கெப்பாசிட்டியில நீங்க கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஆனா அது இது தனிப்பட்ட நபர் உள்நோக்கு கொண்டதாக நீங்க இந்த கேஸ் ஃபைல் பண்ணணும். அவர்கிட்ட இண்டிவிஜுவலா போடக்கூடாது. உள்நோக்கு கொண்டு செயல்பட்டார் அப்படின்னா தான் அந்த கேஸ் ஃபைல் பண்ண முடியும். அந்த வார்த்தை கொஞ்சம் மாநிலத்துல வந்து எலெக்ஷன்ல வேலை பார்க்கிறேன்னு வைங்க, எலெக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு ரெமுனரேஷன் வரணும். இந்த ரெமுனரேஷனை அந்த அதிகாரி கொடுக்காம வச்சிருந்தாரு அப்படின்னா அவர் மேல உள்நோக்கம் கொண்டது. இது அப்படி இல்ல, கவர்மெண்ட் சொல்றா இவன் பிடிக்கிறான். அந்த வாசகம் இவன் ஒரு கருவி தான், ஒண்ணும் இல்ல. ஆனா கருவியை வந்து விரட்டி பார்ப்போம், பயமுறுத்தணும் இல்ல. மாநில மையத்துல இருந்து பிரஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதனால சொல்றேன், அவங்க என்ன நோக்கம், அதாவது அவங்களுக்கு இது மாதிரி பரிசீலனை பண்ணாம இருக்க மாட்டாங்க. இண்டிவிஜுவல் அரட்டி பார்ப்போம், எல்லாரும் சேர்ந்து ஐயோ எங்க மேல கேஸ் போட்டுருவாங்க, ஏதாவது பண்ணுங்கன்னு இவங்க கேட்கட்டும் அப்படின்னு அர்த்தம், வேற ஒன்று.
சார் வச்சுங்க சார். ஆமாம், எங்களுக்கு ஒரு காப்பி கொடுங்க. கொடுக்கலாம். ஆமாம் ஆமாம். ம். இப்போ இதை வந்து கண்ணாடி போட்டுக்கனால சாரை படிக்க சொன்னார். ஆமா கண்ணாடி போட்டதுனால மட்டும் இல்ல, கண்ணாடி போட்டு அவ்வளவு தெளிவு இல்ல. தெளிவு இல்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது பொடி எழுத்தா இருக்கு, எழுத்து ரொம்ப பொடியா இருக்கு. ஆமாம் ஆமாம், படிக்கலாம், கஷ்டப்பட்டு படிக்கணும். ஆச்சுங்களா? இதை வந்து இப்போ கொடுத்துருக்குறோம், எல்லா ஒவ்வொரு காப்பி தான் வந்துச்சு, சங்கங்கள்லாம் அனுப்பிச்சிருக்கோம்னு வைங்களேன். திஸ் யூ கேன் ஹேவ். இது ரெண்டுமே வச்சுங்க. ஆச்சுங்களா? காப்பியே கொடுக்குறீங்களா? ஆமாம் ஆமாம், அப்படியே கையில் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம் ஆச்சுங்களா? அதோட என்னென்னு கேட்டிங்கன்னா 2000 ஜனவரியில் மாநிலம் இங்கே நடக்குது. ஓகே. ஆறுமுகம்னு ஒரு ரிட்டையர்டு ஃப்ரம் டைரக்டரேட் ஆஃப் பிரைமரி ஹெல்த் பப்ளிக் ஹெல்த்லேருந்து ஒருத்தர் ரிட்டையர் ஆனவர் போய் NHIS நியூ கார்டு எப்போ கொடுக்க போகிறீங்க அப்படின்னு பென்ஷன் பே ஆஃபீஸ் நந்தனத்தில் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு லேடி ஆஃபீஸர் இருந்திருப்பாங்க போல், அவங்கள்ட்ட போய் கேட்டிருக்கிறாரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எங்கள்கிட்ட எல்லாமே இந்த என்ன களஞ்சி மேப்பா, களஞ்சி மேப்லேருந்து நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிறோங்க, நோ நெசசிட்டி ஃபார் சென்டிங் எனி அப்ளிகேஷன் சொல்லிட்டாங்களாமா. அப்படின்னு வந்துச்சு. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து லாஸ்ட் இயர் கண் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு சென்னை போயிருந்தார். சென்னையில் நங்கநல்லூரில் வந்து டாக்டர் அகர்வால் கிளினிக்கில் தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. என்னடா இங்கே எடுத்து செல்றதுக்கு ஆள் இல்லை, அதனால் சென்னையில் அங்கே இருக்கனால அங்கே பக்கத்தில் இதான் அவர் கொடுத்த படிவம். ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் 2 பேரும் ஜாயின்ட் ஃபோட்டோ ஒட்டணும். இந்த ஃபார்மெட் நம்பர் 3 ப்ரொஃபார்மா 3ன்னு கொடுத்தாங்க. முதல்ல வேறு ப்ரொஃபார்மா ஃபில் பண்ணி கொடுத்தோம் அங்கே நம்ம கண் ஆப்ரேஷன் பண்ண இடத்துல. அவங்க வந்து சார் உங்கள் ஒய்ஃப் நேமில் தான் இருக்குது, உங்கள் பேரே வரலையே சார் அப்படின்ட்டாங்க. அந்த NHIS கார்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரே ஒருத்தருக்கு தான் வந்திருக்கு, யார் ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அவங்களுக்கு வரலையே அப்படின்ட்டாங்க. அதனால் இந்த ஃபாரத்தை செக்யூர் பண்ணி அப்புறம் ட்ரெஷரில் வந்து கொடுக்குறோம். சார் ஃபாரம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஃபார்ம் இந்த ப்ரொஃபார்மா அனெக்சர் 3 அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும், ஜாயின்ட் ஃபோட்டோ ஒட்டின்னு. அப்புறம் என் சன்னில் பிரதர் எல்லாம் அனுப்பிச்சு இங்கே ட்ரெஷரில் சண்டையை போட்டு வாங்கி அனுப்பிச்சோம். ஆப்ரேட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ இதை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க போய் நேராக கேட்டதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, நாங்கள் களஞ்சி மேப்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துக்கிறோம்ட்டு. ஆனால் போன தடவை ஒரு ஃபாரத்தில் கொடுத்தாங்க, 1 பேஜில் கொடுத்தாங்க, இந்த தடவை 2 பேஜஸில் கொடுத்துருக்காங்க. அது அவர் போட்ட மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வந்துச்சு, வாட்ஸ்அப்பில் தான் வந்துச்சு. இல்லை யாரோ ஒருத்தர் போட்டிருக்கிறாங்க, அது ஒரு விஷயம். அந்த பர்ஃபார்மாவை இப்போ எடுத்தாச்சு. இந்த பர்ஃபார்மா தான் இந்த ஜியோ 1 2 3 இது வந்திருக்கா சார்? ஆமாம் வந்திருக்குல்ல, தேவையானவங்க எடுத்துங்க. இதில் வந்து ஒரு 20 ஃபாரம் கொடுத்துருக்கோம், பிரிண்ட் அடிச்சு. தேவைப்படுறவங்க சண்டை போட்டுக்கிறாமா, ஐயா எனக்கு கொடுக்கல உனக்கு கொடுக்கலன்னு சொல்லாம கொடுத்து அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கணும் சார். டூப்ளிகேட்ல கொடுத்து கையெழுத்து வாங்கணும் தான். ஆனா எப்ப அவங்க கொடுத்து வாங்க போறாங்க அப்படிங்க, அவங்க கையெழுத்து போடுவாங்க தெரியாது. வாங்கல, இந்த வேலையை ஆரம்பிக்கல உங்க. ஆமா, ஏன்னா என்ன காரணம்னா கவர்மெண்ட் பிரிஸ்கிரைப் பண்ணது 2026 அந்த ஃபார்மேட் தான். அவர் கொண்டு கொடுத்துருங்க, அந்த அம்மா கொண்டு கொடுத்துருங்க. ஜியோல இந்த ஃபார்மேட் அதான் மேலே இருக்குல்ல, மேலே 2026 தான் போட்டுருக்கு பாருங்க சார். அவர் சார் மிச்சம் கொஞ்சம் இருக்கிறவங்க கொஞ்சம் பிரிச்சுக்கிறீங்க, அவ்வளோதான். இவரால் முடிஞ்சது. ஜியோவில் இருக்கிறதா, ஜியோவில் இருக்கிறத காப்பி எடுக்க முடிஞ்சவங்க காப்பி எடுத்துங்க. இருந்தாலும் ஒரு 20 பாரமாக என்னமோ எடுத்து வந்தார். ஆமாம் சார், அதுதான் செக்ஷன் வச்சு கையெழுத்து போட்டது தான். இது இப்போ உள்ளது 2026. என்னன்னு கேட்டிங்கன்னா லீகல் ஹேர்ஸோட விவரம் செகண்ட் பேஜில் கேட்டிருக்கிறாங்க. போன தடவை அது இல்லை, அதான் புதுமை, வேற ஒன்றும் காரணம் இல்லை. அதனால் இதை பார்த்துக்குங்க. ஸ்பவுஸ் இருக்கிறவங்க பார்த்துங்க, லீகல் ஹேருங்கிறது என்ன பார்த்து அதை பார்த்துக்குங்க. இதான் பழசு, இது புதுசு. இல்லை 15 காப்பி கொடுத்துருக்குறோம். மிச்சம் எப்படியும் ஒரு 10-15 காப்பி தேவைப்படும். கொடுத்தா நல்லதான். டூப்ளிகேட்ல கொடுக்கணும். ஒன்னு 2026 புது ஸ்கீம் இல்ல ஆரம்பிச்சிருச்சு இல்ல. இல்ல அசான் டேட்ல 2 பேரும் ஜாயின் பண்ணி ஒரு போட்டோ எடுத்து ஆச்சா, இது ஒரு இஷ்யூ. எல்லாம் தேவைப்படுறவங்க ஃபாரம் ஜெராக்ஸ் பண்ணிக்கிறீங்க ஆச்சுங்களா.
அது நாங்கள் ட்ரை பண்ணல. இது வீட்டில இருந்து எடுத்து வந்தது. அது தெரியல. சரி சரி. ஜியோல 2 மாசம் கழிச்சு இது பண்ணுவோம் போட்டிருக்கான். ஆமா ஆமா. அதனால அவங்க எப்பவுமே நெகட்டிவ் சைடு தான் சொல்லுவாங்க. இல்ல இன்ஃபர்மேஷனுக்காக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் இப்ப கொடுத்துக்கிறது. இது கட்டாயம் வரத்தான் போகுது. 2026 அப்புறம் வேற ஃபார்ம். ஆமா ஆச்சுங்களா. அப்புறம் ஐடி ஃபைல் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் யாரும் ஐடி ஃபைல் பண்ணிருக்கீங்களோ ஃபைல் பண்ணி ரெகுலரா பண்றவங்க ரெக்கார்ட்ஸ் முதல்ல கொடுத்துருங்க. இந்த இருதயம் ஆஃபீஸுக்கு ஒரு வாரத்துக்கு முந்தைய போயிருந்தாரு சார். உங்களுக்கு வந்து பிடித்தமாக ஒன்றும் இல்லை, 5 lakhs உள்ள தான் வருது. அதனால பிடித்தம்னு போனவரெல்லாம் பிடிச்சாங்க. ஒரு அமௌண்ட் பிடிச்சாங்க, ஒய்ஃபுக்கும் பிடிச்சாங்க. இந்த தடவை வந்து பிடித்தம் வரல சார். ஆனால் 15/7 அப்புறம் தான் நாங்கள் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்கிறோம். 15/7 அப்புறம் நாங்கள் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் சார் அப்படிங்கிறத சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இங்கே இருதயம் ஐடி ஆஃபீஸ் இந்த டேர்னிங்ல ரெண்டாவது பில்டிங் மாறி இருதயம் டாக்ஸ் ஐடி ஆபீஸ்ல வந்து நல்ல பெரிய ஆபீஸ் மாதிரி நடத்துறாங்க. 6-7 பேர் உட்காந்துருக்காங்க. போய் ஒரு 1/2 an hour முடிச்சு கொடுத்துறாங்க. ப்ரொவைடட் நம்ம பிபிஓ, ஆதார் கார்டு, பேன் கார்டு, எவ்ரிதிங் வி ஹேவ் டு அது அவங்க அதில் பார்த்துடுறாங்க. நம்ம நம்பரை போய் பார்த்தாங்கன்னா பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா, அதை வச்சு பார்த்துடுறாங்க எப்படி என்ன இருக்கு எல்லாமே அவங்க வாங்கிடுறாங்க. கொடுத்த உடனே அவன் வந்து நமக்கு வந்து கார்டு கொடுப்பேன். அந்த கார்டு வச்சுட்டு தான் நம்ம போகணும். கொடுத்தது கார்டு தயார் பண்றதுக்கு. அப்படியா? ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா கலைஞ்சியா அப்படி இருந்தா நாங்க தயார் பண்ணி கொடுக்க போறோம்னு சொல்றாங்க. போட்டுருக்காதுல அப்ப இது கொடுக்க சரி யாரும் வாங்கலையா? இல்ல நாங்க ட்ரை பண்ணல. we have not tried it. ஆமா பாரத்தை எடுத்து வந்தோம். நான் பார்த்தா பாரத்தை இன்னைக்கு மீட்டிங் இருக்குது. வாங்கல முதல்ல போய் கேட்டாரு. ரெடி பண்ணி வைங்க. 2 காப்பி டூப்ளிகேட் போட்டோவும் இன் டூப்ளிகேட் வச்சுங்களா. இது சொல்லி முடிச்சாச்சு. கலெக்ஷன் டீட்டெயில்ஸ். ஆமாம், அதாவது கலெக்டர் டீட்டெயில்ஸ் இருதயம். ஆமாம் 15/7 தான் கொடுக்க போகிறாங்க சார். 600. தேங்க்யூ. இந்த ரசீது அங்கே இருக்குது. இல்லை ரசீது கொடுக்கல இன்னும், அங்கே தான் இருக்குது. ஆச்சுங்களா. தீஸ் ஆர் ஆல் தி இன்ஃபர்மேஷன்ஸ் யூ வாண்டட் டு கன்வே. மற்றபடி எல்லாம் பாருங்கள். தலைவர் சொன்னது மாதிரி 644 எப்போ போராட்டம் பண்ணணுமோ மாவட்ட சங்கம் RY சங்கமும் ரெடியாக இருக்குது. அதையும் சொல்லி முடிச்சுக்கிறார். ஆமாம். வணக்கம் அனைவருக்கும் நன்றி.